வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலோட வர ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோவை பாக்குறப்போ மாட்டிக்கிட்டாரு மைனரு, நீதான் வந்து காப்பாத்தணும் கதிருன்னு தோணுது நமக்கு. ஆனா சோழனை யாராலையும் காப்பாத்த முடியும்னு தோணல. இப்போ அவருக்கு போன் வந்திருக்கு, நான் என் ஆளை பார்க்க போறேன்னு வீட்டுல அலப்பறை பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. இதை பாக்குற நிலா வழக்கம் போல முறைக்கிறாங்க. அண்ணே, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கனே அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் நிலைமை வடப்போச்சேன்ற காக்கா நிலைமை தான். இப்ப இவர் இப்படி வீட்லயே அலப்பறை பண்ணிட்டு இருக்க பல்லவன் பயங்கர கடுப்பாயிடுறாரு. டேய், என் ஆளு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா அப்படின்னு நிலாவை கடுப்பேத்துறதுக்காக சொல்லிட்டு சோழன் போக உண்மையாவே நிலா கடுப்பாயி கதவு படார்னு அடிச்சுட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. அங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க காயத்ரி சோழனை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க. நான் சொன்னேன்ல, இவர் தான் என் ஆளு சோழன் அப்படின்னு காயத்ரி எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கிளாப் பண்ணிட்டு இருக்க. கேக்க வெட்டி ஃபர்ஸ்ட் பிட்ட சோழனுக்கு ஊட்டி விடுறாங்க காயத்ரி. சோழனுக்கு ஐயோன்னு இருக்கு, இருந்தாலும் வந்து மாட்டிக்கிட்டோமே, வேற வழி இல்லையேன்னு வாயை திறந்து கேக்க வாங்கிக்கிறாரு. அடுத்து அவரோட காயமா அவரோட தோல்ல சாஞ்சிக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி நின்று ஆடி பாடி சந்தோஷப்படுறாங்க. நிறைய செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்பதான் சோழனுக்கு உள்ளுக்குள்ள உதற ஆரம்பிக்குது. ஐயோ, இது எங்கேயோ தப்பா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு அவரு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் லவ்வர் சொன்னீங்கன்னு. அதுக்கு அந்த பொண்ணு காயத்ரி தைரியமா, நான் தான் சொன்னேன். இவரும் உடனே ஓகே சொல்லிட்டாருன்னு ரொம்ப வேகமா வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சோழனுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுது. ஐயோ, பிள்ளையார பிடிக்க நினைச்சு கடைசியில பொருங்குகிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. ஆமா, பாட்டுக்கு நிலாவை கடுப்பேத்தணும்னு இவகிட்ட பேச போய் இவ என்னடானா என் ஆளுங்கிறா, லவ்ங்கிறா, நான் ஏதோ பண்ண போய் என்னென்னமோ ஆயிடுச்சே அப்படின்னு அவரு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் மனசுல இருக்கிறது நிலா தான். ஆனா நிலா அப்பப்ப பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்களே தவிர இவரை சட்டை பண்றதாவே தெரியல. கடைசியில இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. இவரோட கல்யாண வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்க. சேரனோட காதல் இப்பதான் துளிர் விட ஆரம்பிச்சு அதுக்குள்ள அதுல தண்ணியில கெரசனை தூக்கி ஊத்திடுறாரு நடேசன். அந்த பக்கம் வானதியும் பாண்டியும் பயங்கரமா சண்டை மட்டும்தான் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எதுவும் செட் ஆகுற மாதிரி தெரியல. ஐயனார் ஃபேமிலியில 4 பசங்களும் 4 திசைக்கு ஒருத்தரா பேச்சுலரா தான் உட்கார்ந்து இருக்கணுமா, இல்ல கல்யாணம் குழந்தை குட்டின்னு லைஃப்ல செட்டில் ஆவாங்களன்றதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வர எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாங்க.